வெல்கம் டு ஆல். இப்போ நம்ம பார்க்க போகிறது 10th அல்ஜிப்ராவில் செகண்ட் எக்ஸசைஸு ஜிசிடி எப்படி கண்டுபிடிக்கிறது, ஜிசிடி எல்சிஎம் ரெண்டு எப்படி கண்டுபிடி பார்க்க போகிறோம். சரிங்களா? எக்ஸாம்பிள் 3.10 ஃபைண்ட் த ஜிசிடி ஆஃப் த பாலினாமியல் x³ + x² - x + 2 and 2x³ - 5x² + 5x - 3. இது ஜிசிடி பண்ணுற. இப்போ நாங்கள் என்ன மெத்தட் பண்ணுறோம் அப்படின்னா லாங் டிவிஷன் மெத்தட் பண்ண போகிறோம். லாங் டிவிஷன் பண்ணும்பொழுது எதை நம்ம டிவைசராக சூஸ் பண்ணணும், எதை டிவிடெண்ட்டாக சூஸ் பண்ணணும் அப்படின்னு கண்டுபிடிக்கணும். சரிங்களா? இப்போ டிகிரிலேயே இப்போ ரெண்டுமே சேம் டிகிரியாக இருக்குது. ஒருவேளை டிகிரி எது அதிகமாக வெவ்வேறு மாதிரி இருக்குன்னு, ஒன்று டிகிரி அதிகம் ஒன்று கம்மின்னு வச்சுக்கோங்களேன். அதிகமான டிகிரி இருக்கிறத உள்ளுக்குள்ள டிவிடெண்ட்டாக சூஸ் பண்ணிக்கணும், கம்மியான டிகிரி இருக்கிறத டிவைசராக சூஸ் பண்ணிக்கணும். இப்போ இங்கேயும் டிகிரிங்கிறது என்னது, அந்த ஒரு பாலினாமியலோட ஹையஸ்ட் பவர் தான் நமக்கு என்னது டிகிரி. இதெல்லாம் ஹையஸ்ட் பவர் 3ங்களா? அப்போ இதுக்கும் டிகிரி 3 தான், இதுக்கும் டிகிரி 3 தான், ரெண்டு ஈக்குவல் டிகிரியா தான் இருக்குது. அப்ப அந்த ஹையஸ்ட் டிகிரியோட கோஎஃபிஷியன்ட் பாருங்க, இது அதிகமா இருக்குன்ட்டு. இப்போ இது அதிகமா இருக்குங்களா? 2x³, இங்க 1x³ தான் இருக்குது. அப்ப இதை வந்து டிவிடெண்டாவும் இதை டிவைசராகவும் சூஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது எல்லாத்தையும் ஏதாவது நம்பர் காமன் எடுக்க முடியுதான்னு பார்க்கணும். காமன் எடுக்க முடிஞ்சா அது எடுத்துட்டு அந்த முன்னாடி காமன் எடுத்த நம்பருக்கு தனியா நம்ம ஜிசிடி கண்டுபிடிக்கிறது யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரிங்களா? இப்போ நம்ம எதுவும் காமன் எடுக்க முடியாது. டைரக்டா என்ன பண்ணிருக்கிறோம், இது ரெண்டு நம்பர்லையுமே எதை நம்ம டிவைடெண்டா யூஸ் பண்றது அப்படின்னா இதை டிவிடெண்டா யூஸ் பண்ணணும், இதை டிவைசரா யூஸ் பண்ணணும். ஹை டிகிரி இல்லைன்னா சேம் டிகிரியா இருக்கும் பொழுது அதுல ஹையஸ்ட் கோஎஃபிஷியன்ட் இருக்கிறது. சரிங்களா? அதை நம்ம என்ன பண்ணணும், டிவிடெண்டா சூஸ் பண்ணிக்கணும். அப்ப 2x³ - 5x² + 5x - 3 இதை நம்ம என்ன பண்ணணும், டிவைடெண்டா சூஸ் பண்ணிக்கணும். டிவைசரா இருக்கிற இந்த பக்கம் எழுதிக்கிறோம். x³ + x² - x + 2. இது எழுதும்போது நம்ம வந்து ஆர்டர் ஒரே மாதிரி வரிசையா இருக்கான்னு பார்த்துக்கணும். ஆர்டர் மீன்ஸ் நான் பவர்ல இருக்கிறது 3 2 1 0 கரெக்டா இருக்கான்னு பார்க்கலாம், ஆர்டர்ல இருக்கான்ட்டு. ஏதாச்சும் மிஸ் ஆச்சுன்னா நம்ம 0 போட்டு எழுதிக்கிறது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கு, நம்ம குழப்பாம இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இங்க அதே மாதிரி பவர் 3 அப்புறம் பவர் 2 பவர் 1 0 பவர் 2 3 பவர் 2 பவர் 1 0 ஆர்டர் கரெக்டா இருக்குது. சப்போஸ் இது கரெக்டா இல்லைன்னா இல்லாத மிஸ் ஆன டைமுக்கு 0 மென்ஷன் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் சம் போட்டோம்னா நம்ம கீழே போடும் பொழுது நமக்கு காம்ப்ளிகேஷன் இல்லாம இருக்கும். இங்க பாருங்க x³ இங்க 2x³, இது எதால மல்டிப்ளை பண்ணா 2x வரும் யோசிக்கணும். அப்ப இதை 2 ஆல மல்டிப்ளை பண்ணோம்னா என்ன கிடைக்கும், நமக்கு 2x³ வரும். அப்ப 2 ஆல மல்டிப்ளை பண்றேன். இங்க எந்த நம்பர் போடுறோமோ அதை த்ரோட் இதை மல்டிப்ளை பண்ணி எடுத்து எழுதணும். என்ன வரும், 2x³ + 2x² - 2x + 4. இப்போ இதை சப்ராக்ட் பண்ணணும். சப்ராக்ட் பண்ணணும், கீழே சைன் மாத்துவோம். இப்போ இது கேன்சல் ஆயிருங்களா? இங்க என்ன இருக்கும், -5x² - 2x² -7x², இங்க +7x -7. இதுக்கப்புறம் போட முடியாது, டிவைட் பண்ண முடியாது. என்ன காரணம்னா இங்க பவர் டிகிரி 3 இருக்கு, இங்க டிகிரி என்ன இருக்கு 2 இருக்குது. இதுக்கு ஈக்குவலா இருந்தாலோ இல்லை இதை விட அதிகமா இருந்தாலும் நம்ம டிவைட் பண்ண முடியும். இதோட கம்மியாயிருச்சு. அப்ப இதை நமக்கு என்னது ரிமைண்டர் அர்த்தம் நமக்கு. இப்போ இந்த ரிமைண்டர்னா இந்த ரிமைண்டரால இதை டிவைட் பண்ணணும். சொல்ல புரிஞ்சுங்களா? இந்த ஃபர்ஸ்ட் கிடைச்ச ரிமைண்டரால நம்ம எதால டிவைட் பண்ணுமோ அந்த டிவைசரை என்ன பண்ணணும், நம்ம டிவிடெண்டா மாத்தி டிவைட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி இதுல ஏதாவது காமன் எடுக்க முடிஞ்சா காமன் எடுத்துக்கிட்டு போட்டோம்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். இப்போ என்ன பண்ணலாம், இதுல 7 காமனா இருக்குங்களா, நான் -7 காமனா இருக்கு, -7 காமன் எடுத்துட்டேன்னா என்ன கிடைக்கும், எனக்கு x² - x + 1. சரிங்களா? இப்ப இதை எடுத்துக்கிறேன், இதை நான் டிவைசராகவும் இதை டிவைசராகவும் இதை டிவிடெண்டாகவும் சூஸ் பண்ணணும். என்ன பண்ணுங்க, ஃபர்ஸ்ட் நம்பரை கம்பேர் பண்ணுங்க. x³ இருக்கு, இங்க x² இருக்கு. அப்ப x ஆல மல்டிப்ளை பண்ணா x³ வரும். x ஆல மல்டிப்ளை பண்ணா x³ - x² + x. இப்போ நமக்கு சைன் சப்ராக்ட் பண்றோம், மைனஸ் பிளஸ் மைனஸ் இது கேன்சல். 2x² - 2x அடுத்த நம்பர் எடுத்து வைக்கிறோம், +2. எதால மல்டிப்ளை பண்ணணும், இதை 2 ஆல மல்டிப்ளை பண்ணணும், +2 ஆல மல்டிப்ளை பண்ணா என்ன கிடைக்கும், எனக்கு 2x² - 2x + 2. சைன் மாத்திரம்
இதுவும் கேன்சல், இதுவும் கேன்சல், இதுவும் கேன்சல். ஆன்சர் 0 கிடைக்குது. எப்போ எனக்கு 0 கிடைக்குது? எதால டிவைட் பண்ணும்போது 0 கிடைக்குதுன்னா இந்த டேமால டிவைட் பண்ணும்போது தான் 0 கிடைக்குது. அப்போ இதுதான் நமக்கு என்னது? ஜிசிடின்னு அர்த்தம். சரிங்களா? கடைசி 0 கிடைக்கும் போது எதை நம்ம டிவைசரா யூஸ் பண்ணுமோ அதான் நமக்கு என்னது? ஜிசிடி. therefore ஜிசிடி ஆஃப் எதனுடைய ஜிசிடி? these two expression x cube plus x square minus x plus 2 comma 2x cube minus 5x square plus 5x minus 3. இந்த ரெண்டு பாலினாமியலுடைய ஜிசிடி என்ன அப்படின்னா என்ன வரும் நமக்கு? x square minus x plus 1. கிளியருங்களா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். இந்த சம் பாருங்க. ஃபைண்ட் தி ஜிசிடி ஆஃப் 2 பாலினாமியல் கொடுத்துருக்காங்க. இப்போ ரெண்டுலையுமே என்ன நம்ம எடுத்துக்கலாம்? 6 காமன் எடுக்க முடியும். இதில் என்ன பண்ணலாம்? 3 காமன் எடுக்க முடியும். ஃபர்ஸ்ட் இதில் நான் f of x is equal to 6 காமன் எடுத்துடுறேன். அப்போ என்ன இருக்கும்? x cube minus 5x square minus plus 10x minus 8. ரெண்டாவது டேர்மில் 3 காமன் எடுத்துடுறேன். 3 காமன் எடுத்துட்டோன்னா x cube minus 4x square plus 7x minus 6. இப்போ ரெண்டு டேர்மில் எதை நம்ம டிவிடெண்ட்டாக சூஸ் பண்ணணும் அப்படின்னா நான் மோட சம்லே சொன்னோம் ஹையஸ்ட் டிகிரி முதல்ல பார்க்கணும். இதில் என்னது? ரெண்டுமே ஹையஸ்ட் டிகிரி 3 தான். அப்போ அந்த ஹையஸ்ட் டிகிரி 3 உடைய கோஎஃபிஷியன்ட்டை பார்க்கணும். இது ரெண்டுக்குமே டிகிரியும் சேமாக இருக்குது. அதோடைய கோஎஃபிஷியன்ட் இங்கேயும் ஒன்று இங்கேயும் ஒன்று, அது என்ன நமக்கு சேமாக இருக்குது. அப்போ அதுக்கு அடுத்து இருக்கக்கூடியது என்னது? எக்ஸ் ஸ்கொயர் டேர்ம். அதனுடைய டிகிரி அதனுடைய கோஎஃபிஷியன்ட்டை பார்க்கணும். எது அதிகமாக கம்மின்ட்டு. -4 -5 எது அதிகம் நமக்கு? -4 அதிகம், -5 சின்னது. அப்போ -4 தான் அதிகங்கிறப்ப அது என்ன பண்ண நமக்கு? டிவிடெண்ட்டாக சூஸ் பண்ணி டிவைசராக சூஸ் பண்ணிக்கணும். எது அப்போ டிவைடெண்ட்டு? அதிகமாக இருக்கக்கூடிய எக்ஸ் கியூப் minus 4x square plus 7x minus 6. எது டிவைசரு? x cube minus 5x square plus 10x minus 8. கிளியருங்களா? சரி, அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா இங்கே ரெண்டு நம்பர் எடுத்துக்கோம்ல காமனா. நம்ம காமனாக எடுத்த நம்பருக்கு தனியாக நம்ம என்ன பண்ணிக்கணும்? ஜிசிடி கண்டுபிடிச்சிக்கணும். அப்போ என்ன வரும்? ஜிசிடி ஆஃப் 6,3 இது ரெண்டுக்கு ஜிசிடி போட்டோம்னா என்ன வரும் நமக்கு? 6க்கு 3க்கு ஜிசிடி ஒரு 3 வருங்களா? ரெண்டு காமனாக 3 டேபிள் டிவைட் ஆகும். நம்ம அந்த ப்ரைம் ஃபேக்டர் மெத்தட் போடும்ல, 3ஆல் போட்டோம்னா 2,1. இதுக்கு மேலே காமன் டிவைசர் கிடையாது. ஆன்சர் 3. அப்போ ஜிசிடி ஆஃப் 6,3 கிடைக்கும், 3 கிடைக்கும். இப்போ இந்த பாலினாமியல் கண்டுபிடிக்கலாம். எப்படி நம்ம இதில் வந்து நம்ம டிவைடெண்ட் சூஸ் பண்ணோம்? ஹையஸ்ட் டிகிரி அப்படி இல்லையா? அதில் ரெண்டு சேமா இருக்கா? அவருடைய கோஎஃபிஷியன்ட் செக் பண்ணுங்க. அதுவும் சேமா இருக்கா? அதுக்கு முன்னாடி இருக்கிற எக்ஸ் ஸ்கொயர் டேர்முடைய கோஎஃபிஷியன்ட் செக் பண்ணுங்க. எது ஹையஸ்ட் கோஎஃபிஷியன்ட்டோ அது தூக்கி என்ன பண்ணுறோம்? டிவிடெண்டா சூஸ் பண்ணிக்கிறோம். இன்னொன்று டிவைசரா சூஸ் பண்ணிக்கிறோம். இப்போ பாருங்க எக்ஸ் கியூப். அப்போ ஒன்னால மட்டும் எப்படின்னா போதும். என்ன வரும்? எக்ஸ் கியூப் minus 5x square plus 10x minus 8. மைனஸ் ப்ளஸ்ஸு மைனஸு ப்ளஸ்ஸு இது கேன்சலு. அப்போ என்ன நமக்கு? எக்ஸ் ஸ்கொயரு minus 3x plus 2. இப்போ இதை என்ன பண்ணணும்? நம்ம டிவைசராக சூஸ் பண்ணிக்கணும். இதை டிவிடெண்ட்டாக எடுத்துக்கணும். சரிங்களா? இது அப்படியே கூட இப்படி கோடு போட்டு போட்டுக்கலாம். இதை தூக்கி இங்கே எழுதிக்கலாம். எக்ஸ் கியூபு minus 5x ஸ்கொயரு ப்ளஸ் 10x minus 8. இதை நான் என்ன யூஸ் பண்ணியிருக்கிறேன்? டிவைசராக யூஸ் பண்ணியிருக்கேன். இதை டிவிடெண்ட்டாக சூஸ் பண்ணிட்டேன். இப்போ நான் நமக்கு எக்ஸால் மல்டிப்ளை பண்ணணும். எக்ஸால் பண்ணோம்னா எக்ஸ் கியூபு minus 3x ஸ்கொயரு ப்ளஸ் 2x மைனஸ் ப்ளஸ்ஸு மைனஸ் இது கேன்சலு 8x ஸ்கொயரு. கரெக்டுங்களா? ஓகே. 8x ஸ்கொயரு சாரி -5 + 3. அப்போ என்ன நமக்கு சப்ராக்ட் பண்ணணும். மைனஸில் ப்ளஸ் சப்ராக்ட் பண்ணால் -2x ஸ்கொயரு இங்கே ப்ளஸ் 8x அடுத்துட்டு -8. அடுத்து பார்த்தோம்னா இங்கே எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது, இங்கே -2x ஸ்கொயர் இருக்குது. அப்போ என்ன பண்ணலாம்? நம்ம -2ஆல் மல்டிப்ளை பண்ணலாம். அப்போ என்ன வரும்? -2x ஸ்கொயரு ப்ளஸ் 6x -4 ப்ளஸ்ஸு மைனஸு ப்ளஸ்ஸு
இது கேன்சல் ஆயிடுது. 2x மைனஸ் 4. சரி, இப்போ இதோட டிகிரி நமக்கு கம்மியாயிருச்சு. அப்போ இதான் ரிமைண்டர். இப்போ என்ன பண்ணணும், இதில் என்ன பண்ணலாம், 2 காமன் எடுக்கலாம் வழியில். 2 காமன் எடுத்துட்டா x மைனஸ் 2. இப்போ இந்த x மைனஸ் 2ஆல் இதை நம்ம டிவைட் பண்ணணும். x ஸ்கொயரு மைனஸ் 3x ப்ளஸ் 2 என்ன வரும், எக்ஸால் மல்டிப்ளை பண்ணோம்னா x ஸ்கொயரு மைனஸ் 2x மைனஸ் ப்ளஸ் இது கேன்சல் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 2 மைனஸ் 1ஆல் மல்டிப்ளை பண்ணுங்க மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 2 ப்ளஸ்ஸு மைனஸு கேன்சல் ஆகி போயிடும் 0. எதால் டிவைட் பண்ணி 0 வருது, எக்ஸ் மைனஸ் 2ஆல். அப்போ கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர் என்னது எக்ஸ் மைனஸ் 2. ஆல்ரெடி ஒரு நம்பர் நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறோம் நம்பர்ஸுக்கு, என்ன வந்திருக்குது 3. therefore GCD is GCD of these expression எழுதிட்டு வந்தாலும் சரி, GCD of these two polynomial is எவ்வளோ வரும், 3 into x minus 2. கிளியருங்களா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். எக்ஸாம்பிள் 3.12 find the LCM of the following. 4 கொஸ்டினுக்கு ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னென்ன கொடுத்துருக்குறாங்க, 8 x பவர் 4 y ஸ்கொயர், இன்னொன்று 48 x ஸ்கொயர் y பவர் 4. இது எல்லாமே என்ன இருக்குது, தனித்தனி டேர்ம் தான் இருக்குது, இன்டூட தான் இருக்குது. சரிங்களா? முதல்ல நம்பருக்கு தனியாக எல்சிஎம் எடுத்துடலாம், அப்புறம் லெட்டர்ஸ் கொடுக்கலாம். நம்பர் என்ன இருக்குது, 8 48. 8க்கு 40 எல்சிஎம் எடுக்கணுமா, நம்ம என்ன பண்ணுவோம், அந்த ப்ரைம் ஃபேக்டர்ஸ் மெத்தடில் போட்டுக்கலாமா. 8 48 என்ன வரும், 2ஆல் போட்டோம்னா ப்ரைம் நம்பராக சூஸ் பண்ணுங்க. 2ஆல் போட்டோம்னா கிடைக்கும் நமக்கு 4 24. 2ஆல் போட்டோம்னா 2 12. 2ஆல் போட்டோம்னா 1 6. ஜிசிடி இங்கே ஸ்டாப் பண்ணிக்கணும். ஜிசிடியாக இருந்துச்சு இதோட ஸ்டாப் பண்ணிக்கணும். நம்ம கண்டுபிடிக்கிறது எல்சிஎம், அப்போ 1 வர வரையும் கொண்டு போகணும். இங்கே டேரக்டாக என்ன பண்ணிக்கலாம், 6 தான் இருக்குது. நம்ம எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணிக்கலாம் சிம்பிளாக. இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணிட்டா எல்சிஎம், இல்லை இது 3 மட்டும் மல்டிப்ளை பண்ண கிடைக்கும் நமக்கு ஜிசிடி கிடைக்கும். சரிங்களா? என்ன வரும், 2 2s are 4, 4 2s are 8, 8 6 are 48. அப்போ 8க்கும் 40 எல்சிஎம் 48. லெட்டரில் பாருங்க, இப்போ இந்த மாதிரி இன்டூல் இருக்கும்போது நான் ஜிசிடி எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, சேமாக இருக்கணும், சேமாக இருக்கிறது லோவஸ்ட் பவராக இருக்கணும். ஜிசிடிக்கு என்னது, காமனாக இருக்கணும், காமனாக இருக்கிறதுல லோவஸ்ட் பவரை செலக்ட் பண்ணணும். எல்சிஎம்ங்கிறது காமனாக இருக்கிறது எழுதணும், காமன் இல்லாதையும் எழுதணும், காமனாக இருக்கிறதுல ஹையஸ்ட் பவர் சூஸ் பண்ணிக்கணும், காமன் இல்லாதையும் எடுத்துக்கணும். அதான் அது எல்சிஎம். இப்போ பாருங்க, எக்ஸ் எக்ஸ் காமனாக இருக்குது, காமனாக இருக்க ஹையஸ்ட் பவர் என்னது எக்ஸ் பவர் 4. ஒய் ஒய் காமனாக இருக்குது, ஹையஸ்ட் பவர் என்னது ஒய் பவர் 4. இதுதான் எல்சிஎம். ஒருவேளை இதுக்கு ஜிசிடி எழுதுறேன்னு வச்சுக்கோங்க, என்ன பண்ணணும், எக்ஸ் காமனாக இருக்குது லோயஸ்ட் பவர் எக்ஸ் ஸ்கொயர் வரும், ஒய் காமனாக இருக்குது லோயஸ்ட் பவர், அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் நமக்கு என்ன கிடைக்கும், நமக்கு ஜிசிடி கிடைக்கும். சரிங்களா? இது எல்சிஎம். அடுத்தது செகண்ட் ஒன்று, 5x minus 10 5x ஸ்கொயர் மைனஸ் 20. இது ரெண்டையும் முதல்ல என்னது, இந்த மாதிரி இன்டூல் இருக்கான கிடையாது, என்னது இருக்குது, ஒரு பாலினாமியல் மாதிரி இருக்குது. இதை நம்ம என்ன பண்ணணும், ஃபேக்டரைஸ் பண்ணிக்கணும். முதல்ல என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் இந்த 5x மைனஸ் 10 எப்படி எழுதலாம், 5 காமன் எடுத்துட்டோம்னா x மைனஸ் 2. இதை ஃபேக்டரைஸ் பண்ணியாச்சு, இதுக்கு மேலே எதுவும் பண்ண முடியாது. இது அதே மாதிரி என்ன பண்ணலாம், 5x ஸ்கொயர் மைனஸ் 20 இருக்குது, இதை என்ன பண்ணலாம், 5 காமன் எடுத்துடலாமா, என்ன வரும் x ஸ்கொயர் மைனஸ் 4. இதோட முடிக்குமான இதுக்கு மேலே பண்ண முடியும், ஏன்னா x ஸ்கொயர் மைனஸ் 4 நம்ம x ஸ்கொயர் மைனஸ் 2 ஸ்கொயர் எடுத்துக்கலாமா, 4 2 ஸ்கொயர்னு கன்சிடர் பண்ணிக்கலாம். இப்போ x ஸ்கொயர் மைனஸ் 2 ஸ்கொயர், அப்போ என்ன வரும், a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயருக்கு a பிளஸ் b இன்டூ a மைனஸ் b. இது எப்படி எழுதலாம், 5 இன்டூ எக்ஸ் பிளஸ் 2 இன்டூ எக்ஸ் மைனஸ் 2. கிளியருங்களா? இந்த 4 2 ஸ்கொயர் எழுதிக்கிறேன், a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் ஈக்குவல் டு a பிளஸ் b இன்டூ a மைனஸ் b. அப்போ இதுக்கும் நம்ம என்ன பண்ண போகிறோம், எல்சிஎம் போட போகிறோம். எல்சிஎம் என்ன வரும், நம்பர் என்ன இருக்குது 5 5, 5க்கும் 5க்கு எல்சிஎம் நமக்கு 5 தான் வரும். சரிங்களா? இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 2 எக்ஸ் மைனஸ் 2 காமனாக இருக்குல்ல, காமனாக இருக்குல்ல, இதுக்கும் பவர் ஒன்று தான் இதுக்கும் பவர் ஒன்று தான். அப்போ எக்ஸ் மைனஸ் 2 காமனாக இல்லாது எக்ஸ் பிளஸ் 2 அதையும் எழுதிக்கணும். ஏன்னா எல்சிஎம்னா காமனாக இருக்கிறதுல ஹையஸ்ட் பவர், காமனாக இல்லாது நம்ம என்ன எடுத்துக்கணும், அதான் எல்சிஎம்ங்கிறது. ஜிசிடி போடுற மாதிரி இருந்தால் எக்ஸ் பிளஸ் 2 எழுதக்கூடாது. சொல்ல புரிஞ்சு, ஏன்னா காமனாக இருக்கிறது மட்டும்தான் எழுதணும், அதில் லோவஸ்ட் பவர் எடுக்கணும். ஜிசிடிக்கு எல்சிஎம்முக்கு காமனாக இருக்கிறதுல ஹையஸ்ட் பவர், காமன் எல்லாத்தையும் சேர்த்து எழுதணும், அது என்ன நமக்கு எல்சிஎம். கிளியருங்களா? ஓகே.
தேர்ட் ஒன் x power 4 minus 1 x square minus 2x plus 1 இது ரெண்டுமே ஃபேக்டரைஸ் பண்ணலாம். x power 4 minus என்ன பண்ணலாம் அதை x power 4ங்கிறத x square the whole square வச்சுக்கலாமா minus 1 square அப்போ எப்படி இருக்குது a square minus b square என்ன வரும் a plus b into a minus b. இப்போ இந்த x square plus 1 எதுவும் பண்ண முடியாது. ஆனால் இந்த x square minus 1 இந்த x square minus 1 square வச்சுக்கலாமா இங்கே 1 ஸ்கொயர் வச்சுக்கலாமே அப்படின்னா a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயருக்கு ஃபார்முலா கிடையாது, ஃபேக்டர்ஸ் பண்ண முடியாது. a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயருக்கு எந்த ஒரு ஃபார்முலா ஃபேக்டர்ஸ் பண்ணுறது கிடையாது. ஆனால் a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயராக இருந்தால் a பிளஸ் b இன்ட்டு a மைனஸ் b போடலாம். அப்போ எப்படி நம்ம இதை இந்த எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1 அப்படியே வச்சுக்கலாம். இந்த எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 எக்ஸ் பிளஸ் 1 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 1 கிளியருங்களா? ஓகே, அப்போ எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1 இன்ட்டு x plus 1 into x minus 1. அடுத்து இதை ஃபேக்டரைஸ் பண்ணலாம். x square minus 2x plus 1. இதை எப்படி ஃபேக்டரைஸ் பண்ணுவீங்க? இந்த மாதிரி குவாட்ரிக் ஈக்குவேஷன் டிகிரி 2 இருக்கிற ஈக்குவேஷன் சொல்லுவாங்க குவாட்ரிக் ஈக்குவேஷன். இப்போ குவாட்ரிக் பாலினாமியல் இருந்துச்சு அப்படின்னா அதை எப்படி ஃபேக்டரைஸ் பண்ண நமக்கு ஸ்பிளிட் மிடில் டேர்ம்ல ப்ரிஃபரன்ஸ் பண்ணணும். எப்படி ஸ்பிளிட் மிடில் டேர்ம்? இங்கே முன்னாடி இருக்க நம்பர் இதையும் மல்டிப்ளை பண்ணிக்கணும். அப்போ என்ன ஒரு 1 1 சார் 1ங்களா அது இங்கே போட்டுக்கலாம். நடுவில் இருக்கிற மிடில் டேர்ம் எடுத்து -2. அதாவது நம்ம ரெண்டு நம்பரை சூஸ் பண்ண போகிறோம், அதை மல்டிப்ளை பண்ணால் 1 வரணும், ஆட் பண்ணால் -2 வரணும். இதுதான் ஸ்பிளிட் மிடில் டேர்ம்னு அர்த்தம். இங்கே இருக்கிற முன்னாடி நம்பர் இது மல்டிப்ளை பண்ணி மேலே போட்டுக்கணும், நடுவில் இருக்கிற மிடில் டேர்ம் சைடில் போட்டுக்கிறோம். நம்ம ரெண்டு நம்பரை சூஸ் பண்ண நம்பரை மல்டிப்ளை பண்ணால் 1 வரணும், தட் மீன்ஸ் +1 வரணும், ஆட் பண்ணால் -2 வரணும். அப்போ என்ன போடலாம் -1 -1 மல்டிப்ளை பண்ணால் +1 ஆட் பண்ணால் -2. இதை மிடில் டேர்முக்காக ஸ்பிளிட் பண்ணி எழுதணும். சரிங்களா? நம்ம ஸ்பிளிட் பண்ணி எழுதி அதை ஃபேக்டரைஸ் பண்ணுறது ஒரு ஸ்டெப் போடலாம். நம்ம டைரக்டாக ஆன்சர் நம்பர் எழுத முடியும். எப்படின்னா இதுக்கு முன்னாடி 1 இருக்கான்னு பார்த்துக்குங்க. இங்கே என்ன நம்பர் இருக்கோ அதால் ரெண்டு டிவைட் பண்ணணும். இங்கே 1 தானே இருக்குது, அப்போ டிவைட் பண்ணது வரப்போகுது. சரிங்களா? -1 -1 நம்ம டைரக்டாக ஆன்சர் எழுதலாம்னா முன்னாடி எப்படி எக்ஸ் போட்டால் போதும். என்ன நமக்கு x -1 x -1 அப்படின்னு சிம்பிளாக போட்டுக்கலாம். நம்ம டைரக்டாக போகிறது ஷார்ட்கட். என்னன்னா இங்கே முன்னாடி 1 இருக்கு, எந்த நம்பர் இருக்கோ அதால் டிவைட் பண்ணிட்டு நம்ம போடுவோம். இப்போ மேபி சொல்கிறேன்னே, இங்கே சப்போஸ் எனக்கு இருக்கு -1 கிடச்சிருக்குது, இங்கே முன்னாடி 2 ஒரு வேலை இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நான் என்ன பண்ணுவேன் /2 போட்டு இதை டிவைட் பண்ண முடியுமா? பண்ண முடியாது, அப்படியே வச்சுக்கிறது. அப்போ என்ன பண்ணணும், கீழே இருக்கிறதோட எக்ஸ் போட்டுக்கணும். 2x -1 2x -1 இப்படி போடணும். சரிங்களா? நம்ம ஸ்பிளிட் மிடில் டேர்மை இந்த மாதிரி ஸ்பிளிட் பண்ணி எழுதி அதை ஃபேக்டரைஸ் பண்ணி போகிறதுக்கு பதிலாக ஷார்ட்கட் இப்படி போட்டுக்கலாம். சரிங்களா? ஓகே, அப்போ நமக்கு என்ன வருதுக்கு ஃபேக்டரைஸ் பண்ணோம்னா x -1 இன்ட்டு x -1 இது அப்படியே வச்சுக்கூடாது, ஏன்னா இன்ட்டு ஒரே டேர்ம் தான் இருக்கு. இது எப்படி இல்லை நம்ம x -1 ஹோல் ஸ்கொயர் தனித்தனி வச்சுட்டு முடிக்கூடாது, இதை மல்டிப்ளை பண்ணால் ஹோல் ஸ்கொயர் எழுதிக்கலாம்ல. அப்போ x -1 ஹோல் ஸ்கொயர். இப்போ இதனுடைய ஃபேக்டரைஸ் ஃபார்ம் எங்கே இருக்கு? இங்கே இருக்குது. இதனுடைய ஃபேக்டரைஸ் ஃபார்ம் இங்கே இருக்கு. இது ரெண்டுக்கு என்ன பண்ண போவோம்? எல்சிஎம் போட போகிறோம். எல்சிஎம் என்ன வரும்? x -1 இங்கே இருக்கு காமனாக இருக்குது, காமனாக இருக்குல்ல ஹையஸ்ட் பவர். அப்போ x -1 ஹோல் ஸ்கொயரு காமன் இல்லாத ரெண்டு டேர்ம் அதை ரெண்டு எழுதிக்கணும். x + 1 x ஸ்கொயர் + 1 இது நமக்கு என்னது எல்சிஎம். சரி, ஃபோர்த் ஒன்று என்ன இருக்கு? x³ - 27 இன்னொன்று x -3 ஹோல் ஸ்கொயர் இன்னொன்று x ஸ்கொயர் -9 இதெல்லாமே ஃபேக்டரைஸ் பண்ணிக்கலாமா? x³ - 27 எப்படி இருக்குது? x³ - 27 3³ எழுதலாமா? a³ - b³ என்ன ஃபார்முலா? a³ - b³ a - b into a ஸ்கொயர் plus ab plus b ஸ்கொயர். a³ - b³ equal to a minus b into a ஸ்கொயர் plus ab plus b ஸ்கொயர்னு வரும். சரிங்களா? அடுத்தது இங்கே x -3 ஹோல் ஸ்கொயர் கரெக்டாக என்ன இருக்குது நமக்கு? ஃபேக்டரைஸில் தான் இருக்குது, அப்படியே வச்சுக்கலாம். x ஸ்கொயர் -9 இதே எப்படி எழுதலாமா? x ஸ்கொயர் -3 ஸ்கொயர் எழுதலாமா? 3 ஸ்கொயர், அப்போ a ஸ்கொயர் b ஸ்கொயர் a plus b into a minus b. கிளியருங்களா? அப்போ எந்த மூணு டைம்ல ஃபேக்டர், இது மூணு ஃபேக்டரைஸ் பண்ணுறோமா? இது 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 மூணையும் நம்ம என்ன பண்ணாம எல்சிஎம் எடுக்கிறோம்.
இப்போ எல்சிஎம் இஸ் ஈக்குவல் டு எது காமனாக இருக்குது எக்ஸ் மைனஸ் த்ரீ எக்ஸ் மைனஸ் த்ரீ எக்ஸ் மைனஸ் த்ரீ காமனாக இருக்கிறதுல ஹையஸ்ட் பவர் எக்ஸ் மைனஸ் த்ரீ ஹோல் ஸ்கொயர் அப்புறம் காமன் இல்லாத டேர்ம்ஸ் எது காமன் இல்லாத டேர்ம்ஸு எக்ஸ் ப்ளஸ் த்ரீ இருக்குது இது எழுதியாச்சு இது போட்டாச்சு இது மட்டும் இருக்குது எக்ஸ் ஸ்கொயரு ப்ளஸ் த்ரீ எக்ஸு ப்ளஸ் நைனு இதுதான் எல்சிஎம் கிளியருங்களா ஜிசிடினா காமனாக இருக்கிறதுல லோவஸ்ட் பவர் மட்டும் எழுதணும் காமன் இல்லாத எழுதக்கூடாது ஹச் எல்சிஎம்னா காமனாக இருக்கிறதுல ஹையஸ்ட் பவர் காமன் இல்லாத சேர்த்து எடுத்து எழுதணும் சரிங்களா அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம்